ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மானிக்கு உங்களுக்கு நம்ம எத்தனையோ பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருப்போம். அதில் இது ஒரு ஸ்பெஷல் பிரியாணி, ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஆம்பூர் பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த சட்டியில் தட்டி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை பிசைஞ்சு தூர இருத்துருங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி இது ஒரு 20 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். நல்லா நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம இப்படி ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ஆம்பூர் பிரியாணி பண்ணுறதுக்கு சட்டி காஞ்சிட்டு இப்போ நம்ம ஒரு 100 கிராம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 50 நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அதில் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், எத்தனுண்டு பட்டை போட்டுக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். ஒரு 5-6 கிராம்பு போட்டுக்கலாம். 5-6 ஏலக்காய் போட்டுக்கலாம். 3 இலை போட்டுக்கலாம், பிரியாணி இலை. 1 கிலோ அரிசிக்கு 400 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரிலாம் தட்டி நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா இப்படி பொடிசாக நறுக்கிக்கிடுங்க. அப்போனா நம்ம பிரியாணியோடு அதை கலந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இப்படி அழகாக பொன்னிறமாக வதங்கின உடனே இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் பூடு எல்லாம் சேர்த்து மொத்தமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படி நம்ம போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூடு நம்மளுக்கு நல்லா வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம நல்லா 3 பழம் தக்காளி பழம் வெட்டி அதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பே போடுங்க, அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பொடி உப்பை விட கல் உப்பு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எல்லாம் சேர்ந்து. மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. வத்தல் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இதில் சிக்கன் பீஸ்களை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே மசாலாவோட ஒரு பெரட்டி அப்படி வைக்கலாம். நம்ம இப்போ 1 கிலோ அரிசி ஆம்பூர் பிரியாணி பண்ணுறதுக்கு 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம ஆம்பூர் பிரியாணிக்கு சிக்கன் நம்ம அதை விட ஜாஸ்தி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதான் 1 கிலோவுக்கு அம்மா 1.5 கிலோ போட்டிருக்கு. நம்ம இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அதை அப்படியே ஒரு கிண்டி அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிண்டிட்டோம். நம்ம இப்போ இதில் ஒரு 50 கிராம் தயிர் ஊற்றிக்கிடுவோம். 50 கிராம் தயிர் ஊற்றி நம்ம நல்லா ஒரு கிண்டியாச்சு. நம்ம இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதிலே நம்ம புளிஞ்சிக்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரே கிண்டு மட்டும் கிண்டி இப்போ நம்ம தீயை நல்லா எதமாக குறைச்சி ஒரு 10 to 15 நிமிஷம் இப்படி இருந்து வேகட்டும். வாங்க, இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ ஊற வச்சு 20 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதை நம்ம கொண்டு போய் வெந்நியை நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற வெந்நியில் இதை போட்டு ஒரு 3/4 வேக்காடு வெந்தவொடனே அப்படியே வடித்து கொண்டு வந்துடணும். அம்மா இதை அப்போ வடித்து இப்போ கொண்டு வரேன். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல அதுக்கு நம்ம இப்படி ஸ்டவ் பற்றி கொஞ்சம் வெந்நி வச்சுக்கலாம். வெந்நி நல்லா சூடாகட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசியை நம்ம அள்ளி போட்டுக்கலாம். இப்படியே ஒரு 2 நிமிஷம் போதும். நம்ம அதை எடுத்து அப்படியே வடித்து விட்டுக்கலாம். ரொம்பலாம் வேக விட வேண்டாம். கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் அப்படியே போட்டு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், போட்டு 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம இதை இப்படியே வடிகட்டிக்கலாம். இது 3/4 வேக்காடு தான் வெந்திருக்கும், போதும். இப்போ நம்ம அப்புறமா அதில் தம் போடும் பார்த்தீங்களா, அதில் முழுசாக வெந்துடும். இதை நம்ம இப்படியே வடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம அழகாக வடித்து கொண்டு வந்துட்டேன். இது 3/4 வேக்காடு தான் வெந்திருக்கும். இப்போ நம்ம அந்த கறி கூட சேர்த்து தம்மில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகிட்டு அது நல்லா வெந்திருக்கும். சிக்கனுங்கிறதுனால சீக்கிரம் கொஞ்சம் வெந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை தூக்கி வைப்போம். இப்போ நம்ம இதுக்கு மேலே இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்னா 3/4 வேக்காடில் அதை அப்படியே நம்ம இதில் தட்டிக்கலாம். அதை அப்படியே ஒரு பெரட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கிண்டி நல்லா பதமாக அப்படி வச்சுக்கிடுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு 50 கிராம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு இப்படி கொஞ்சம் மல்லி போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா லாஸ்ட்டாக அப்படியே தூக்கிடுங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. அப்படியே மூடி வச்சுட்டு இப்படி ஒரு கனமான பொருளை தூக்கி அது மேலே வச்சுருங்க. இப்படியே ஒரு 20 நிமிஷம் தம்மில் இருந்துச்சுன்னா நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து நல்லா ஆயிரும்.
அப்புறமா நம்ம ஆம்பூர் பிரியாணி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வச்சு இப்போ 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு சுற்றி வர எப்படி ஆவி வருது பார்த்தீங்களா? ஆவி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம செங்கலை தூர எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஃபஸ்ட் கிளாஸ் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிட்டு. நம்ம அப்படியே ஒரு பெரட்டு பற்றிக்கலாம். பார்த்தீங்களா? நல்லா அழகாக வெந்துட்டு நல்ல பதமாக ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அப்படியே இறக்கி தட்டில் வச்சு நம்ம சாப்பிடலாம். ஃபஸ்ட் கிளாஸ் ஆம்பூர் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிட போகிறோம். பார்த்தீங்களா? நல்ல சுவையான ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அப்படியே வச்சு சாப்பிடலாம். இப்படி ஆம்பூர் பிரியாணி பண்ணி இப்படி கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு இப்படி சிக்கன் கொஞ்சம் பொரித்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதில் உள்ள டேஸ்ட்டே வேறு. ஒரு தடவை அம்மா சொன்னோன்னு செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு பிடிக்கும். மறுபடியும் அப்படி செய்வீங்க. அம்மா செஞ்ச இந்த ஆம்பூர் பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.